அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. என் கூட படிச்ச பொண்ணுக்கு பேரு அனுப்பிரியா. ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாரு, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாரு. அனுப்பிரியா. நாங்க போய் கேட்பேன், அனுப்பிரியா. இன்னொரு பொண்ணு நான் காலேஜ் படிக்கும் பேர் வந்தனா. அவ வந்தனா வராட்டி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி, அவ என் பொண்டாட்டியே இல்ல. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்ப சொல்லு, உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா. புஷ்பா 4 எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு 3 எழுத்து தானே சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அதான் தப்பா சொல்றியா? வாய்முறை சோசியல் டெப்னார் குழந்தை பிறக்கணுங்க. நீங்க தனியா பெட்ரூம் கட்டுங்க, இடைஞ்சலா கசபுசன்னு கட்டலாம். தனியா ஒரு பெட்ரூம் ஐயா கட்டுனேங்க. நல்லா அந்த ரூம்ல நல்லா கவர்ச்சியரமா மங்களகரமா சில தோரணங்கள் கட்டுங்க. தோரணங்கள் கட்டணுமுங்க. தோரணம் கட்டினீங்களா? அப்புறம் என்ன கல்யாணம் கட்டினியா? இல்லையே, என்ன கட்டலையே? முதல்ல அதை கட்டிட்டு வாடா. ஏன்டா இவ்வளவு கட்டிட்டு கடைசியில போயிட்டு முதல்ல அவர் யோசிச்சுட்டாரு. நம்ம 20 விஷயம் ஐடியா சொல்லிட்டோமே, ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி. மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மறந்தடிக்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். ப்ளீஸ் மேடம். கருச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்கிற? மாத சம்பளம் வேணுமா, இல்ல வார சம்பளம் வேணுமா, இல்ல டெய்லி சம்பளமா வேணுமா? நீ எப்படி எதிர்பார்க்கிற? ஐயா, மாத சம்பளத்தை மாதம் கொடுங்க, நான் ஒண்ணு தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல வார சம்பளத்தை வாரமாவும் கொடுங்க, டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுங்க. எதுக்கு உங்களுக்கு? எனக்கு ஆமா, எங்க ரொம்ப நாளா உன் வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம்? இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான். அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி, மச்சான் நான் ரொம்ப கேட்டதா சொல்லி இடத்த. என்னடா, எங்க குடும்பத்துக்குலாம் நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணுவோம், வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம். எப்படி? எங்க அப்பா வந்து எங்க அம்மா தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதே போல எங்க மாமா வந்து எங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. எங்க தாத்தா வந்து எங்க பாட்டி தான். அதே போல நான் என் பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன். புருஷன் நல்லா இருக்கணும்னா பொண்டாட்டி என்ன செய்யணும்? மௌன விரதம் இருக்கணும். அப்ப பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னா புருஷன் என்ன செய்யணும்? அப்பவும் பொண்டாட்டி தான் மௌன விரதம் இருக்கணும். செட்ல ஒரு மோட்டர் கிடந்துச்சுல? ஆமா, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டியா? உங்களுக்கும் மெக்கானிக் தெரியாது, எனக்கும் மெக்கானிக் தெரியாது. வந்த வழிக்கு வித்துட்டேன். ரிப்பேருக்கு வந்து விலை கொடுத்துட்டியா? யாருக்குடா கொடுத்த? எனக்கு வாங்க சொன்ன அவனுக்கு தான். இந்த கீழ ஒரு கண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்காரு அவனுக்கா? அச்சோ, மோட்டரே அவனுக்கு தான்டா. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? வா, பேசாம ஓடி போயிருவோம். தம்பி, யார் அது முக்காடு போட்டுட்டு போறது? நம்ம மெக்கானிக் மாணிக்கம். ஆமாங்க, மாணிக்கங்க. மாணிக்கமா? இவர் நம்ம அசிஸ்டன்ட்ங்க. ஏன்பா மாணிக்கம், மோட்டர் ரிப்பேர். லவ் பண்ணா நீங்களே அழகாயிருவீங்க. நான் அழகாயிருவேன். நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும். அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. காதல்ன்றது சுருக்கமா சொன்னா சாணியை மிதிக்கிற மாதிரி. சரி, தேவைன்னா கழிவுக்கலாம். கல்யாணம்ன்றது ஆணியை மிதிக்கிற மாதிரி. அவ்வளவுதான்.